அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னைன்னு வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். எங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்க செய்யும். எல்லா விதமான தடைகளையும் இடையூறுகளும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஐயா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த ஆழ பதியத்தக்கதாக உம்முடைய உம்முடைய விரல்கள் அதை எழுதற்றும். ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும் உம்முடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்குமே கர்த்தாவே. அந்த வசனம் இன்றைக்கு பலப்படுத்த செய்வீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கிட்டதின்படியே பெருகட்டும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு சாபங்களில் இருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் கர்சஸ். இந்த கலாத்தியர் நிருபத்தை கொஞ்சம் விளக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஆனால் நேற்று ஃபுல்லாக இந்த ஒரு வசனம் எனக்குள்ள அப்படி மனசுக்குள்ளே ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. பாருங்க, இப்போ கிறிஸ்மஸ் அதை நெருங்கும்படி, அந்த கொண்டாடும்படி நம்ம எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். இது நல்ல ஒரு அட்வென்ட் சீசன். இது அவருடைய வருகை. ஏற்கனவே இயேசு இந்த பூமியில் பிறந்ததை நம்ம தியானித்து கொண்டாடும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாள். எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி உண்டு, நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்கணும். ஸோ இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்தார் அப்படின்ற அந்த நன்மையான காரியங்களை அவர் எனக்காக எதெல்லாம் செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து அதை நமக்கு சொந்தமாக்கலை அப்படின்னா உண்மையில இழப்பு நமக்கு தான். இதை ஒரு நாளும் அறியாமல் விட்டுறவே கூடாது. இந்த கலாத்தியர் 3வது அதிகாரம், குறிப்பாக இந்த 13வது வசனத்தை, பொதுவாக இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு அந்த ஒரே கோணத்தில் மட்டும் பார்த்துட்டு போயிடவே கூடாது. இந்த கலாத்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு. இந்த இயேசுவை பற்றும் விசுவாசம், அதனாலே உண்டாகிற கிருபை, இதனால நீங்களும் நானும், மறுபடியும் நான் சொல்றேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தானே தவிர வார்த்தையின் வாசஸ்தலத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் கிடையாது. பிரதர், சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, கர்த்தர் இதெல்லாம் செய்வார் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஆலயத்திற்கே வந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்குள்ள எந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இயேசுவை ரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதமும் விடுதலையும் உண்டு. கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா, இந்த ஒரு பாக்கியத்தை பெறாம இங்க ஒருத்தர் கூட இருந்துடக்கூடாது. ஒருத்தர் கூட இங்க இருந்துடக்கூடாது. ஒருத்தர் கூட இந்த இடத்துல இருந்துடக்கூடாது. ஒவ்வொருவருமே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு தான் இருக்கணும். அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த விடுதலை உண்டு. நல்லா கவனிங்க, நாம் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே. கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் மனப்பூர்வமா நம்ம சபிக்க விரும்புறதே இல்லை. இந்த செய்தியை கலாத்தியர் 3:13 ஏற்கனவே 1-2 முறை நான் பேசிட்டேன். நம்ம இன்னைக்கு அதை தியானிக்க போறதில்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நீ நாசமா போனன்னு விரும்புறதே இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் போனபடியினால அவனுடைய வாழ்க்கையில சாபம் வந்துச்சு. உதாரணத்திற்கு ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல அவர்கள் தேவன் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்ட கனியை, விளக்கப்பட்ட கனியை அவர்கள் புசித்தபடியினாலே என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க, தேவ கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியில, அது நிமித்தம் தேவன் அவர்களை சபித்தார்னு சொல்றதை விட அவர்கள் நிமித்தம் பூமியை சபித்தார். சாபம் ஒண்ணு உள்ள வந்துருச்சு. நல்ல கவனிங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறவர்.
ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாரு, படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் செஞ்ச முதல் காரியமே ஆசீர்வதிச்சதுதான். இப்போ சாபம்னு ஒண்ணு தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினாலே உள்ள வந்துச்சு. இப்போ உள்ள வந்த சாபம், ஆசீர்வாதம், சாபம், இது ரெண்டும் தொடர்ந்து மனுஷனை வந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஏங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்து மட்டும் சொல்றேன், இதை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கலாத்தியர் நிருபம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிருபம். மறுபடியும் சொல்றேன், ஏன்னா வாசிக்கிறவங்க நிறைய பேர் அதை தவறாய் புரிந்து கொள்வது உண்டு. நான் எனக்கு சரியா விளக்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். கேள்விகள் நிறைய வரும், இப்படின்னா அப்புறம் எப்படி, அப்படின்னா அப்படி. இது சரியான முறையில் அதை புரிஞ்சுக்கணும். என்ன நோக்கத்தோடு பவுல் அதை எழுதினார் கவனிங்க. கொஞ்சம் நேரம் ஆனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இன்னைக்கு திருவிருந்திருக்கு, ஆனால் இதை சொல்லிடணும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாபம் என்பது அப்படியே வந்துகிட்டே இருக்குது. எது வரைக்கும் தெரியுமா வரும்? கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் தொடங்கின இந்த சாபம் கடைசி வரைக்கும் வரும். உதாரணத்திற்கு மத்தேயு 25வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 25 verse 41. நியாய தீர்ப்பு நாளில், கடைசி நாளில், கடைசி நாளில் கவனிங்க, கடைசி நாளில் ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை யூஸ் பண்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அங்க வரைக்கும் வருது. கடைசி நாளில் கூட பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அக்னிக்குள்ள நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ற வேர்டு என்ன தெரியுமா? சபிக்கப்பட்டவர்களே. ஏதேன் தோட்டத்தில் தொடங்குது, நியாய தீர்ப்பு நாள் வரையிலும் இந்த சாபமும் ஆசீர்வாதமும் அப்படி பக்கத்து பக்கத்து ட்ராக்ல போயிட்டே இருக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன? அவங்க போகும் பொழுது, இங்க பாருப்பா, அவங்களுக்கு தெளிவா ஒன்ன சொல்லிரு, நான் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், உனக்கு முன்னால சாபத்தையும் வைக்கிறேன். அப்படித்தானே? ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். உதாரணத்திற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், மோசைக்கிட்டே சொன்னார் அந்த காரியத்தை. 2 மலையில அந்த 12 கோத்திரமும் பாதி பாதியா நிக்கணும். ஒரு கெர்சி மலைன்னு ஒரு மலை, ஏபால் மலைன்னு ஒரு மலை, 2 மலையில நிக்கணும். இப்போ ஒரு குரூப்பு கெர்சிம்ன்ற மலையில நிக்கணும், இன்னொரு குரூப்பு ஏபால்ன்ற மலையில நிக்கணும். இவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னார்கள். கெர்சி மலையில நிக்கிற அந்த 6 கோத்திரமும். அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஏபால் மலையில இருந்த 6 குரூப் அவங்களும் சாபமான வார்த்தையில சொல்லிட்டே இருந்தாங்க. அதற்கும் இவர்கள் ஆமேன் என்று சொன்னார்கள். இத வனாந்தரத்தில் மாத்திரமல்ல, யோசுவா 8வது அதிகாரத்தில் அவர்கள் கானானை சுதந்திரித்த பிறகு ஆண்டவர் உள்ள போய் சொல்ல சொன்னார். நல்லா கவனிங்க, தேவன் உங்களை என்னையும் ஒரு காலம் சபிக்க விரும்புகிறோம்ல. சில பேர் சொல்லுவாங்க பரம்பரையா இந்த சாபம் வருது அப்படின்னு. 100% உண்மை. அப்படின்னு சொல்லிடுறேன், உலகத்துல சிலருக்கு பரம்பரை சாபங்கள்னு வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. நான் நம்ம தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்குன்னு சொல்லல, பொதுவாக மனுஷனுடைய வாழ்க்கையில உலகத்துல இந்த பரம்பரை சாபம் ஒன்று வந்துட்டே இருக்கும். நாம நல்லவங்களா தான் இருப்போம். நமக்கு முன்னால் இருந்த தாத்தாவோ பூட்டனா அவர் என்னன்னா ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. அது நிமித்தம் ஒரு சாபம் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த ரூபத்திலையும் வரலாம். ஒரு செழிப்பில்லாத சூழ்நிலையா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு ரூபத்தில் அவையிலெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. சில தேசங்களிலே சாபம் தொடர்வது உண்டு, சில தேசங்களில் கூட சாபம் தொடர்வது உண்டு. மறுபடியும் நான் சொல்றேன், தேசங்களுக்கு தொடர்வது உண்டு, குடும்பங்களை தொடர்வது உண்டு, தனிப்பட்ட நபருக்கு. சில பேர் பாருங்க, இந்த குடும்பத்தில் 2வது பிள்ளைக்கு மாத்திரம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த சாபம் என்கிறது விரும்பத்தகாத ஒன்று, அது ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அதிலிருந்து கண்டிப்பா நாம் ஒவ்வொருவருமே விடுவிக்கப்பட்டோம். கரங்கள் சொல்லுவோமா? இப்ப கவனிங்க, தேவன் என்னை சபிக்க விரும்புகிறது இல்லை. அவர் நியாயத்திற்பா சொல்லிட்டார், எப்ப இப்படி பண்ணனா இப்படித்தான் விரும்பணும். அவங்களுக்கு வசனங்களை காட்டினா உங்களுக்கு புரியும் பாருங்க. உதாரணத்திற்கு உபாகமம் 27வது அதிகாரத்துல 28வது அதிகாரத்துல 1லிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள், நியாய தீர்ப்பினாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற 54 வசனமும் சாபங்களான வசனங்கள். 15ல இருந்து உபாகமம் 28:15. இப்ப 27வது அதிகாரத்திற்கு வாங்க. 27வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த நியாயமான வார்த்தையின்படி எல்லாம் செய்யாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக என்று சொன்னதுக்கு ஜனங்கள்லாம் ஆமேன் அப்படின்னு அப்படி ஆகட்டும் சொல்லிட்டு தான்
நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம்னா என்ன, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் போகிறதுனால வரக்கூடிய சாபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த 28வது அதிகாரத்துல எழுதி வச்சிருக்கிறார். சரி, நல்ல கவனிங்க. இப்ப தேவன் என்னை சபிக்க விரும்பவே இல்லை, நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் தான் விரும்புறார். சாபம் ஒண்ணு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், என்னை சேர்த்தான் சொல்றேன், நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் விரும்புறார். இப்ப சாத்தானாவது சபிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சபிக்க முடியாது. தேவன் அதற்கு ஒரு பொழுதும் அனுமதிக்கிறதே இல்லை. நீங்களும் நானும் அவருடைய செட்டைகளின் மறைவில் இருப்போமே ஆனால், கவனிங்க, நீங்களும் நானும் அவருடைய செட்டைகளின் மறைவில் இருப்போமே ஆனால், சாத்தான் 1000 தான் திட்டம் போட்டாலும் சரி, எப்படி பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் சபிக்கணும் சபிக்கணும்னு வந்தானோ, அப்பொழுதெல்லாம் தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார்னு போட்டிருக்குது. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடி நல்ல கரங்கள் அலையில சொல்லுவோமா? ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் என்ன சபிக்கல, சாத்தான் என்ன சபிக்க முடியாது. இப்ப சாபம் ஒண்ணு சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வந்துடும். இதை நாம தான் தலையில அள்ளி போட்டுப்போம். இதை நான் ஏற்கனவே தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த ரெக்கார்ட் பண்ணல, பரவாயில்ல, இப்ப நம்ம அதுக்குள்ள போக முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, பைபிள்ல எரேமியா 17வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா தேவ பிள்ளைகளை குறித்து தான் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. யார் தெரியுமா? யார் தெரியுமா? தேவ பிள்ளைகள். அவங்களுக்கு சொல்ற புரியுதா புரியலையா? தேவ பிள்ளைகளுங்க, ரட்சிக்கப்பட்டோன்னு ஒரு கூட்டத்தில் வந்துட்டவங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 17வது அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுறாரு, எவன் ஒருத்தன் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய பலத்தை நம்பி அல்லது ஒரு மனுஷன் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறானோ, அது எந்த ரூபத்தில் இருக்கட்டும், ஒரு சாதாரண மனுஷனா இருக்கட்டும், ஊழியனாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் அவன் சபிக்கப்பட்டவன்னு போட்டிருக்குல்ல. சரி, இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? தேவனா நாமளா? பேசுங்க. அன்னைக்கு நல்லா 12 மணிக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யார் பொறுப்பு? சரி, அப்படி வாங்க இன்னொரு வசனத்தை கூட பார்த்துடலாம். நம்ம ரீசெண்டா பார்த்தோம் 1 கொரிந்தியர் 16:22. 1 Corinthians chapter 16 verse 22. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதுறார். யாருக்கு எழுதுறார்? சபைக்கு எழுதுறார். கொரிந்தி சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு. வாசிங்க. ஒருவன் வாசிங்க, எல்லாரும் தான் வாசிங்களேன். இதை ஒருவன் சொல்லிட்டு பக்கத்தில் போட்டுறக்கூடாது. இப்ப நான் வாசிக்கணும், கரெக்டா? அதெல்லாம் மனசே வராதே. இது நமக்கு நல்ல வாணி. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுனால தான் இவ்வளவு கடினமா பேசுறாருன்னு வச்சுக்கங்க. மேற்பூச்சா காயம் கட்டிட்டு உள்ள சீல் இருக்கு, ஆண்டவரே சொல்றாரு, சீல் பிதுக்காமலே காயம் கட்டுறது தான் அப்படி உள்ள ரொம்ப பொறையோடி போயிருது. இது ரொம்ப ஆசீர்வாதமான செய்தி. என்னங்க, ஃபர்ஸ்ட் வீக் டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான செய்தி. மறுபடியும் சொல்றேன், நல்ல ஆசீர்வாதமான செய்தி. கண்ணை திறக்கணும் இது இன்னைக்கு நமக்கு. உண்மைதானே? இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எனக்குன்னு சொல்றேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமற் போனால் நான் சபிக்கப்பட்டவனாய் இருப்பேன். போதும், கர்த்தர் வருகிறார். மாரநாதா, கர்த்தர் வருகிறார். நல்ல கவனிங்க. இப்ப தேவன் இந்த இடத்துல எந்த வரவே இல்லை. பவுல் சொல்லிட்டாரு, ஒருத்தன் இயேசுனிடத்தில் அன்பு கூறாமற் போனால், கவனிங்க விசுவாச பிள்ளைங்க, கவனிங்க, ஆண்டவர் இயேசுவின் மேல அன்பு கூறுறது எவ்வளவு முக்கியம். இதை ஐயோ சாபத்துக்குள்ள அறிவிறேன்னு சொல்லி யாரும் அவரை நேசிக்க கூடாது. எனக்காக ஒரு சிலுவையில ரத்தம் சிந்தினாரு, அப்படி ரத்தத்தினால கழுவினாரு, என்ன தம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றினபடினா நான் அவரை நேசிக்கிறேன். ஆமென். அதுதான் ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியான அன்பு. சரி, அதுக்குள்ள வந்துடணும். இப்போ இங்கேயும் போட்டிருக்குது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பட் இந்த குறிப்பை நம்ம பார்க்கணும். அடுத்தது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கூட சாபம்னு சொல்றார். மல்கியா 1வது அதிகாரம் இன்னைக்கு வாசிச்சோம் பாருங்க. மலாக்கி சாப்டர் 1. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே தவறிடுவோம். மறுபடியும் சொல்றேன், நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவனிக்கலாம வந்துகிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. திரும்ப நீங்க இப்படி சொல்லிட்டு ஏன்னா இப்படி சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இப்ப மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் ஆசாரியர்களை சபிக்கப்பட்டவன்னு சொல்றாரு, தேவ பிள்ளைகளையும் சபிக்கப்பட்டவன்னு சொல்றாரு. என்ன, எந்த சூழ்நிலையில் சபிக்கப்பட்டவன்னு சொல்றாரு? மல்கியா 1:6 நான் வாசிக்கிறேனே, எல்லாரும் எடுங்க.
குமாரன் தன் பிதாவையும். சர்ச்சில் ரொம்ப லெத்தாஜிக்காக உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் கவனிங்க. சர்ச்சுக்கு போகிறது நான் ஆசீர்வாதத்தை வாங்க தானே போகிறேன், அங்கே வேற எதையோ வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினச்சிடக்கூடாது. இப்போ வாசிங்க எல்லாரும். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனால் எனக்கு பயப்பட பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணணும் என்கிறீர்கள்? என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனால் அசுத்தப்படுத்தணும் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே அப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். சரியா? இப்போ சொல்லிட்டு பின்னால் வாங்க. இப்போ ஜனங்களை குறித்து பேசும்பொழுது அப்படி வர்றார். 13வது வசனம். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை போய் ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து சேர்த்தீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வோர் என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில், நல்லா கவனிங்க, தன் மந்தையிலே நல்ல கொழுத்தது இருக்கும் பொழுது கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். நான் மகத்துவமான ராஜா. ஐ எம் கிங் ஆஃப் கிங்ஸ், க்ளோரியஸ் கிங் அப்படிலாம் வேர்டு போட்டிருக்கு. நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் உடனே காணிக்கை பற்றி பேச வந்துட்டாருலாம் நினைக்காதீங்க. அதை ஓரம் வச்சிருங்க. காணிக்கை பற்றி தான் பேசுகிறார். இங்கே பொதுவாக ஆண்டவர் சொல்கிற கருத்து என்ன தெரியுமா? உனக்கு நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம் நான் உனக்கு கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 1440 நிமிஷங்கள் உனக்கு கொடுக்குறேன். இவ்வளவு சிறப்பானதை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ எனக்கு என்னத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா, உன்னுடைய மந்தையிலே நல்ல கொழுத்த கடா இருக்கும் பொழுது நான் தேவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ கொண்டு வந்து வெறுமனே ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து கொடுக்குறல்ல. நேரத்திலிருந்து தொடங்குவோம் பிரதர். ஃபர்ஸ்ட் கவனிங்க, நம்முடைய நேரத்திலிருந்து நம்ம இன்னைக்கு அதை தொடங்குவோம். நம்முடைய நேரத்திலிருந்து தொடங்குறது ரொம்ப முக்கியம். பணத்தெல்லாம் தூக்கி ஓர வைங்க. அதை தேவன் ஒரு நாளும் பொருட்டா நினைச்சுக்கிறதே இல்லை. அவர் சொல்லிட்டார், வெள்ளி என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, பூமி அது கர்த்தருடையது. ஆனால் அவர் சொல்றாரு, உன் மந்தையில நல்ல கொழுத்த கடா இருக்குதே, நீ என்ன சொன்ன? நான் உனக்கு சிறப்பானதை தருவேன் ஆண்டவர் தானே நீ சொன்ன. நீ அப்படி சிறப்பானது தருவேன்னு நீ சொல்லிட்டு நீ நசல் கொண்டதையும் ஊனமானதையும் என்கிட்ட கொடுக்கிற. அவர் சொல்றாரு, நீ கபடஸ்தன். உலகம் பார்க்குற மாதிரி நீ என்ன சொன்ன? நான் கர்த்தருக்கு இது பண்ண போறேன், அதை பண்ண போறேன். ஆனால் அந்த ரங்கத்திலே உன்னுடைய இன்டென்ஷனே தவறு. நீ சிறப்பானதை அவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நினைக்கிற? இந்த வாசனை எப்படி போட்டிருக்கு பாருங்க. அதை என்ன தெரியுமா போட்டிருக்கு? அதை ஒரு திறனமாய் பேசி, 13வது வசனம். அதை ஒரு திறனமாய் பேசி, உனக்கு 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 168 மணி நேரம் வாரத்தில் கொடுத்தது நான். அப்படிதான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு. கரெக்ட் தானே? உனக்கு ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் கொடுத்துருக்குது நான். நீ எனக்கு ஒரு மணி நேரம் தர்றது ரொம்ப தருணமா பேசுற. 1 மணி நேரம் ஜெபிக்கணுமா? அல்லது அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். உனக்கு 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 கொடுத்தது 24 மணி நேரத்தை நான் கொடுத்தேன். நீ ஓடுறதுக்கும் உழைக்கிறதுக்கும் புழைக்கிறதுக்கும் நான் கொடுத்தேன். பிரதர் கவனிங்க, என்றைக்கோ மல்கியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசினார்னு நினைக்காதீங்க. இவைகள் எல்லாம் இன்றைக்கும் தேவன் தராசு தட்டில் வச்சுட்டு உங்ககிட்ட என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கையில் என் கையில் இருக்குது பாருங்க. நீங்களும் நானும் தேவன் கொடுக்கிற சகல நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு இடத்துல சொல்றேனே, நான் சொல்றது உங்களுக்கு கோபமாக கூட இருக்கும், கோபப்படுங்க. ஆலயத்திற்கு நான் வரும்பொழுது நான் சொல்றேன், 168 மணி நேரத்தில் 165 மணி நேரம் உனக்கு வச்சுக்க, 3 மணி நேரத்தை மாத்திரம் எனக்கு கொடுன்னு தேவன் கேட்பார்னா
அதுலேயும் நம்ம ஆண்டவருக்கு ஒரு கத்தியை போடுறோம் பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. மல்லிகை புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களையும் என்னையும் வைங்க, வேற யாரையும் வைக்காதீங்க, உங்களையும் என்னையும் வைங்க. பிரதர் சிஸ்டர், என்னுடைய ஆசை வார்த்தையின் வாசஸ்தலத்துக்குள்ள வர்ற ஒவ்வொருவருமே தேவன் கொடுக்கிற பரிபூர்ண நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான். அதை ஒருத்தர் கூட தவற விடவே கூடாது. ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் மறுபடியும் சொல்கிறேன், இதை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை, நான் சொல்லுகிறது என்ன, தேவன் அறிவார், தேவன் அறிவார். மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னோட இன்டென்ஷனை தேவன் அறிவார். நான் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இங்கே வர்றேன், வந்து ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், ஆண்டவரே இந்த ஆராதனைக்குள்ள கால் வைக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி. நடு ராத்திரி எழுந்து உட்காந்து, ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு நான் என்ன சேர்த்து வச்சேன், நான் கேட்கறதே இல்லை. நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும். ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 2 மணிக்கு எழுந்திருக்கிறேன். என்னோட ஒரே ஆசை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும். பிரதர், என்னோட ஜெபங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு நல்லா தெரியும். என்னோட வாழ்க்கையில சிறப்பானதை நான் அவருக்குன்னு கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய நேரத்தில் சிறப்பானதை நான் அவருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அதிகாலையிலேருந்து என்னை தேடுகள் கண்டடைவார்னு சொல்லியிருக்குது. என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, சபையில் இருக்க ஒவ்வொருவருக்காகவும் நான் அதிகாலை எழுந்து, ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குறேன். ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு வாரத்துக்கு அவர் 168 மணி நேரம் தர்றாரு, எனக்கு ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் தர்றாரு. நான் அதில் தசம்பாகன்னு அவருக்கு கொடுத்தா கூட 2 மணி நேரம் 24 நிமிஷம் கொடுக்கணும். அது கூட நம்ம கொடுக்குறதே இல்லையே. பிரதர், ஏசுநாதர் எனக்கு ஊறுகாய் மாத்திரம்தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா அன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் சிறப்பானதை தந்தேன், நீ எனக்கு சிறப்பானதை தருவன் தான் நீ எனக்கு சொன்ன, பொருத்தனை பண்ணின. ஆனால் அதுக்கே பெருமூச்சு விட்டுக்கிட்டு ராத்திரி படுக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் எனக்கு நீ பிச்சை போடுற மாதிரி போடுறியே. சில பேர் ஆண்டவருக்கு பிச்சை தானே போடுறோம், அப்படி தானே இருக்கிறோமா இல்லையா? அவங்கள பிடிக்கவே பிடிக்காது எப்படி பேசுனா. ஆண்டவர் அதான் சொல்கிறார், நான் சிறப்பானது உனக்கு தர்றேன், நீ எனக்கு மட்டும் பிச்சை போடுற. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, வாலிப பிள்ளைங்க, ஒரு கேள்வி. இப்போல்லாம் ஃபோன் எடுத்தீங்க, யூடியூப் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது பயங்கரமான பேய். அது அப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு. நான் சொல்கிறது எல்லாரும், நான் என்ன சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சிங்க, 1/2 hour போயிருக்கும். உண்மை இல்லையா? வாலிப பிள்ளைங்க கவனி, 2026 நம்ம போக போகிறோம். ஒரு ரீல்ஸில் உனக்கு 1 மணி நேரம் செலவழிக்க முடியுது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ நசல் கொண்டதை எனக்கு தர்ற, செழுமையானதெல்லாம் கொழுப்பானதெல்லாம் நீ எடுத்துக்கிறியே. பாருங்க, இப்போ சொல்கிறார் கர்த்தர் இந்த இடத்துல, இது நிமித்தம் உங்களுக்கு சாபம் வந்துச்சு. சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதர் நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்களுக்கெல்லாம் என்ன நீங்களாக்கிட்டார். இப்போ கவனிங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் வேறு, நற்கிரியைகள் வேறு. நான் நல்லா தான் சொன்னேன், இது விளக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் மேக்சிமம் என்னால் எவ்வளோ விளக்க முடியுமோ நான் விளக்குறேன். உங்கள் கவனம் போச்சுன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்பது வேறு, இங்க வேதம் நற்கிரியைகள் என்று சொல்வது வேறு. இங்க ரெண்டையும் வச்சு குழம்பிடக்கூடாது. கிரியைகள் கிரியைகள்னு பேசும் பொழுது, நான் ஏற்கனவே ஒரு நாள் கிரியைகள்னா என்ன, கிருபைனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசினேன். ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுதெல்லாம் சொல்றாரு, நாம் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், இங்க கிரியைகள் ஒன்றும் கிடையவே கிடையாது. யாக்கோபு சொல்றாரு, நாம கிரியைகள் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது. கிரியைகள் வேலை இல்லாத, என்னுடைய செயல்களிலே காண்பிக்காத அந்த விசுவாசம் வீணா இருக்கும் அப்படின்னு பேசுறார். இப்ப 2 பேரும் முரண்படுகிறார்களா? முரண்படலை. நான் இதை மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். பவுலும் பேதுரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. பவுல் சொல்றது 100% கரெக்ட், யாக்கோபு சொல்றது 100% கரெக்ட். பவுல் என்ன சொல்றாரு, எப்பா நீ நல்லவனா இருந்ததுனால நீ ரட்சிக்கப்படல, இயேசு சிலுவையிலே உனக்காக செய்து முடித்ததுனால தான் நீ ரட்சிக்கப்பட்ட. நீ ரட்சிக்கப்பட்டிருப்பன்னா வேதம் சொல்கிறபடி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிவம் வாழ்க்கையில் வெளிப்பட்டு தான் தீரணும். அதான் நான் இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. பவுல் சொல்கிறது ரூட்டு, யாக்கோபு சொல்கிறது ஃப்ரூட்டு. இது ரெண்டும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வெளிப்படுது அவசியம். இப்போ பழைய ஏற்பாட்டில் இப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னா என்னன்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, பழைய ஏற்பாட்டை கம்பேர் பண்ணிட்டு இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணம் கவனிங்க, நியாயப்பிரமாணம்
ஒவ்வொருவரும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இயேசுவே சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, அதை நான் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்னு சொன்னார். உண்மைதானே? இயேசு அப்படித்தானே சொன்னார். இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. இந்த நியாயப்பிரமாணம் அல்லது 10 கட்டளை கொடுத்தாங்கல்ல, நியாயப்பிரமாணம் யாருக்கும் புரியுறதே இல்லை. சட்டம், சரியா? சட்டம், ஆண்டவர் கொடுத்த சட்டம் 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளோடு சேர்ந்து சில எப்படி சொல்றது, உப கட்டளைகள், உப ஆகமம், அதையும் ஆண்டவர் சொன்னார். சரி, இப்போ இயேசு அவர் புதுசா கொடுத்த கட்டளைகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நியாயப்பிரமாணம் ஒன்று சொல்லுது தெரியுமா, இதை விட பெஸ்ட். நான் இது திரும்ப திரும்ப உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது, எல்லாவற்றையும் விட பெஸ்ட். உதாரணத்திற்கு மத்தேயு 5:20 எடுங்க பார்ப்போம். மேத்யூ சாப்டர் 5 verse 20. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, பரிசேயர் யார் தெரியுமா? எல்லாத்தையும் தவறாம செய்யறவன். கரெக்ட் தானே? எல்லாத்தையும் தவறாம செய்யறவன். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால், ஆண்டவர் அவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு தான் சொன்னார். நல்லா கவனிங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொன்னார். இப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எங்க தெரியுமா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கடிந்து கொள்றாரு. எல்லாம் வெளியரங்கமான தோற்றமா பண்ணிட்டு உள்ள அவரோடு இருக்க வேண்டிய உறவு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாஷையில் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கையில் பைபிளை தூக்கிட்டு வந்துடுவேன். நான் வாங்கலாம் விட்டுருங்க, என்னையே நான் சொல்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரனா பிரசங்கம் பண்ணுறேன், பைபிளை கையில் தூக்கிட்டு போகிறேன், வீடுங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுறேன். இதெல்லாம் வெளியே பார்க்குறவங்க, ஐயோ பிரதர் மாதிரி என்னப்பா நல்ல ஊழியம் செய்கிறார், நல்ல பக்திமானா இருக்கிறாரு. இங்கே உள்ள என்னுடைய நோக்கம் அவரோடு இணையலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் செய்கிற எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஃபிஷியலா செயற்கை முறையாகவே நான் செய்வேன்னா, இப்போ பிரச்சனை எங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் பிரச்சனை அங்கே தான் தொடங்குச்சு. பரிசேயர் வேதபாரர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை எடுத்துடலாமே. மத்தேயு 23:23 எடுங்க பார்ப்போம். மத்தேயு 23 நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. வாசிங்க. நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகத்தை கொடுத்துடுற. இப்ப பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஐயா பாரு பெருஞ்சீரகத்துல கொடுக்குறாரு, வெந்தயத்துல கொடுக்குறாரு, விளைச்ச விதையெல்லாம் கொடுக்குறாரு, சீரகத்துல கொடுக்குறாரு, எல்லாத்திலையும் தசமபாகம் கொடுத்துடுறாரு. வெளியே பார்க்கறதுக்கு அப்பா பக்தி பழம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் உன்கிட்ட கட்டளையாக கொடுத்தேன்? 10 கட்டளை எதுக்கு தெரியுமா உனக்கு கொடுத்தேன்? நீ நியாயமும் இரக்கமும் உள்ளவனா இருக்கணும். தானே? சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரீச்சர் சொல்லிட்டு இருந்தது, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவர் சொன்னார், நான் சாட் ஜிபிடியிட ஒரு ப்ரேயர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டு கொடுத்தேன். பிள்ளைங்களாம் சாட் ஜிபிடின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்தேன், கமாண்டு கொடுத்தேன். அது கொடுத்த ஜெபத்தை இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்னு வாசித்தேன். சூப்பர் ப்ரேயர். நீங்களாம் அப்படி ஜெபம் பண்ணவே முடியாது. சூப்பர் ப்ரேயருங்க. இன்றைக்கி வேணால் நீ இப்போ போயிட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் சாட் ஜிபிடியில் போய் நல்ல ப்ரேயர் ஒன்று கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க, அப்பா இவ்வளோ நாள் நம்ம இருக்கிற நம்ம கூட இப்படி பண்ணதே இல்லைன்னு சொல்லுவோம். சூப்பர் ப்ரேயர் தரும். என்ன தெரியுமா பிரச்சனை? அது ஆர்டிஃபிஷியலு, ஆத்மாவில இருந்து எழும்புறது இல்லை. இப்போ நியாயப்பிரமாணம்னு ஒன்று வந்த உடனே என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நாங்கள் வெளியரங்கமாக செஞ்சிடறோம். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வை. அவன் நினைச்சான், இதை செய்யலைன்னா எனக்கு சாபம் வந்துடும் ஒரு வார்த்தை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது பாருங்க. இந்த பயத்தினாலேயே நான் இதை செய்கிறேன் அல்லது செய்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிட்டே இருந்தான். செஞ்சவனும் உண்டு, செய்கிற மாதிரி தன்னை காட்டினவனும் உண்டு. இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையில கேடுபாடாய் முடிஞ்சுது. இப்போ கவனிங்க. அப்போ பிரதர் நீங்கள் தான் பழைய ஏற்பாடு, அதனால தான் சொன்னால் தெளிவாக உங்களுக்கு நான் போதிச்சிடுறேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் போட்டிருக்குதே, அதான் நம்ம இப்போ செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்களான்னா அதுவும் கிடையாது.
நல்லா கவனிங்க, அதுவும் கிடையாது. உதாரணத்திற்கு நீங்கள் உபாகமம் 27வது அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அப்படி வாங்க, உபாகமம் 27. புதிய ஏற்பாட்டில் இப்போ இதெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நானும் ஒதுக்கவே முடியாது பாருங்கள். ஏன்னா சில பேர் இது அப்படியே தூக்கி மொத்தமாக ஒதுக்கிறது. உபாகமம் 27, ஏன்னா 28 தான் ஆசீர்வாதங்களும் சாபம் போட்டிருக்கு. 27 உதாரணத்திற்கு 15வது வசனத்திலிருந்து நான் எடுங்களேன். உபாகமம் டியூட்டனமி சாப்டர் 27 verse 15. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்படத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அப்படின்னு சொன்ன ஜனங்கள் எல்லாரும் பிரதித்திரமாக ஆமன் என்று சொல்ல கடவர்கள். இப்போ பழைய ஏற்பாடு தானே, இதை நம்ம டச் பண்ண விட்டுலாமா? அது பழைய ஏற்பாடு பிரதர், நியாயப்பிரமாணத்தின் கீழெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஒளி விக்கிரகங்களை செஞ்சு ஒளிப்படத்தில் வச்சுக்கலாமா? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அதை டச் பண்ணவே இல்லை. ஏன் டச் பண்ணல தெரியுமா? அது அப்படியே ஃபாலோ ஆகும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ அடுத்த வசனம், தகப்பனையும் தாயையும். இது வாலிப பிள்ளைங்க வாசிச்சா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் எழுந்து நில்ல. எல்லா பிள்ளைங்களும் எழுந்துரு, பிள்ளைங்களாம் எழுந்து, கையில் பைபிள் எடு, எழுந்துரு 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 எழுந்துரு, சத்தமாக வாசி. தூஷிக்கிறவனா நீ நினைக்கிற நாசமாப்போம் அப்படி சொல்கிறது இல்லை. போ உனக்கு ஒரு வேலை இல்லை சொல்கிறல்ல, சொல்கிறியா சொல்லியா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, உனக்கு ஒரு வேலை இல்லை சொல்கிறல்ல, அதான் தூஷிக்கிறது. இப்போ வாசி, இங்கிலீஷில் வாசிக்கிற, தமிழில் வாசிக்கிற வாசி. உட்கார் சும்மா அந்த அங்கிள் என்ன பிளஸ் பண்ணுங்க அங்கிள். சில பிள்ளைங்களாம் பாரு, அவன் முகத்தை பார்க்கறதுக்கே அப்படி 4 நாள் அப்படியே பார்க்கலான்னா எனக்கு தெரிஞ்ச வண்டி சரியான ட்ராக்ல இல்லை. அதான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் பாரு, என் மூஞ்சியே உன்னால் பார்க்க முடியல, நீ அவர் மூஞ்சி போய் எப்படி பார்ப்ப? அவங்களுக்கு பாருங்க, அங்கே கனெக்ஷன் கரெக்டாக இல்லைன்னா நம்மகிட்டே வராது வண்டி. இங்கே தான் இருக்கிறீங்களா கவனிங்க வாலி பிள்ளைங்களாம். அங்கில் போய் பார்த்தோன்னா முதல்ல கேட்பார், ஒரு பைபிள் வாசிச்சான்னு கேட்பாரு. துணிஞ்சு வந்து அடிச்சு விட்ருவோம், ஆமாம் அங்கிள் வாசித்தேன், அது நீ ஆச்சு ஆண்டவராச்சு. சில பேர் பாருங்க, ரொம்ப திருட்டுத்தனம் பண்ணாலும் சுத்தரியத்தோடு திருட்டுத்தனம் பண்ணுறது, வந்து பார்க்கறதே இல்லை. 4 வாரம் முன்ன ஆளை சர்ச்சிலே காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி வந்தேன் அங்கிள், அப்படி போயிட்டேன் அங்கிள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் விட்டுலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்படி கண்டினியூ பண்ண வச்சுட்டார். ஏன் தெரியுமா? இதெல்லாம் மாற்றவே முடியாது, இதெல்லாம் மாற்றவே முடியாதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை, இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டு விடாது இருக்கணும். தசமபாகம் அதே மாதிரி தான். தசமபாகம் புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுக்கு, ஐயோ இந்த வீடியோவை சில நேரத்தில் பார்த்தா இந்த ப்ரீச்சருங்க பண்ணி உழப்புற காரியம் தாங்க முடியலை. அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் பைபிளை வாசிக்கும் பொழுது உதாரணத்திற்கு சில காரியத்தை ஆண்டவர் புதிய கட்டளைகளை கொடுத்தார். உதாரணத்துக்கு எப்படி? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நியாயப்பிரமாணம் சொன்னிச்சு. நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் இங்கே வரும்போது சொன்னார், நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்குறேன், ஒருத்தன் வலது கணத்தில் அடிச்சா அவனுக்கு இடது கண்ணா காட்டிடு. பழைய ஏற்பாட்டில் எப்படி போட்டிருந்துச்சு? நீ நினைச்சா இஷ்டம் போல டைவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து சொன்னார், பார், வேசித்தன முகாந்திரத்தினால் என்று ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ணனா விபச்சாரம் பண்ணுகிறவனா இருப்பான். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்பது பூர்வத்தார் குறைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சொன்னார், இங்கே பார், ஒரு பெண்ணை இப்படி பார்க்க கூடாத விதமாக பார்த்தனாலே கதை முடிஞ்சது, அக்கௌண்ட்டில் பாவம் ஏறிடுச்சு. பெஸ்டா இல்லையா? பெஸ்ட் தானே? ஆண்டவர் பாருங்க எப்பொழுதுமே ரொம்ப சிறப்பானதை தான். இன்னும் கேட்டீங்கன்னா உங்களையும் என்னையும் இன்னும் எவ்வளவு மேன்மையாக மோல்டு பண்ணணுமோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ, ஏன்னா இது வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஐயோ பிரதர் இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடலாம் இல்லை. இவைகள் எல்லாம் என்றென்றைக்கும் பொருந்தக்கூடியது. இவைகளை நான் தள்ளுவேனே என்று சொன்னால் அவைகள் எல்லாம் என்னோட வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற நீதியான நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அப்போ புதிய ஏற்பாட்டில் இங்கே பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 3வது அதிகாரத்தில், கலாத்தியர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த சாபன்ற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி அங்கே வந்துருங்க, நமக்கு நேரம் இல்லை, வேகமாக பார்த்துடலாம். அப்படி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் வாங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எங்கேருந்து தொடங்குறாரு? 1லிருந்து தொடங்கும் பொழுது 8வது வசனம் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேன் பாரு இந்த சுவிசேஷம். கவனிங்க, இன்னைக்கு நம்ம வாசிக்க போற தியானிக்கிற வசனம் அதுதான். அவர் சொல்றாரு, இயேசுனுடைய சுவிசேஷம் அது கொண்டு வருகிற விடுதலை, அது கொண்டு வருகிற நன்மை, அது கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் ப்ராப்பராக நீ கவனிக்கணும்.
அதனாலதான் சொல்றான், வசனத்தை போதிக்கிறவனும் சரியா போதிக்கணும், கேட்கிறவனும் சரியா கேட்கணும், புரிந்து கொள்கிற விதமும் கரெக்டா இருக்கணும். இல்லை என்று சொன்னால், உதாரணத்திற்கு 1வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து, அவர் சொல்றார் நானே கூட தான், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். ஏன் பவுல் கலாத்தியருக்கு மாத்திரம் இப்படி ரொம்ப பேசுறாரு தெரியல. உண்மையில பார்த்தீங்கன்னா கலாத்திய சபை, கலாத்தியால இருந்த சபை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அங்கிருந்த நகரங்கள்ல தன்னுடைய 1வது மிஷனரி பயணத்துல பர்னபாவோடு போகும்பொழுது அவர் தான் அங்கே சபைகள்லாம் நிறுவனார். அங்கே போய் அவர் கொஞ்சம் வியாதி போட்டு அங்குள்ளவங்கலாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு அவர் வசனத்தை போதித்து அங்கே சபையை ஸ்தாபித்தார் அப்படின்னு தான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13, 14, 15, 16 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். இப்போ பவுல் இங்கே ஒரு பிரச்சனை வர்றதை அறிந்து கொள்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, இங்கே இந்த யூதாயிசத்தை ஃபாலோ பண்ணின யூதர்களுடைய கொள்கைகளை கொண்டவர்கள் திடீர்னு சபைக்குள்ள வந்தான். இயேசுவும் வேணும், ஆனா இதுவும் இருந்துகிட்டா நல்லா இருக்கும். இது ரொம்ப ரிஸ்க்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு இந்த பிரசன்ட் டேக்கு எப்படி அது ஒத்து போகுதுன்னு நான் சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, புது ரசத்தை புது துருத்தில வாக்கணும். கரெக்டு தானே? இருக்கிறோமா இல்லையா? புது ரசத்தை புது துருத்தில வாக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் மறைந்து போயினன்னு சொல்லல, ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமா, பழைய லைஃப்ல இருந்து கொஞ்சம் கடன் வாங்கி புதிய லைஃப்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுதான். அவனை விடுங்க, நமக்கு வாங்க. இப்போ என்ன, இன்னைக்கும் டக்குன்னு இந்த ராகு காலம் கேதுலாம் நமக்கு தெரியாது, சொல்றேன் பொதுவா. அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன், சாத்தனூர்னு ஒரு ஊருக்கு. ஒரு அடக்கம் நடக்கணும். என்னையா 4 மணிக்குன்னு சொன்னீங்க? இல்லை 4 மணிக்கு தான், அது ஏதோ ஒரு காலம் சொன்னானே, அது குளிகையா சொன்னான். இந்த குளிகை முடிஞ்சாதான் பிரதர் அவர் குளிக்கலே போட முடியும் அப்படின்னு. அடப்பா, போடுறது அது குளிகையா இருந்தா என்ன, குளிக்கையா இருந்தாய. நீங்க சிரிக்கிறீங்க, நம்ம விசுவாசிங்க இருக்கிறாங்க பாருங்க. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாமா பிரதர்? நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிஸியாக இருக்க மாட்டீங்க? செவ்வாய்க்கிழமை பிஸியாக இருப்பீங்களா பிரதர்? நீங்கள் இனிமேல் சர்ச்சில் எல்லாம் கல்யாணம் நடத்தினா செவ்வாய்க்கிழமை நடத்துங்க. ஆமேன். பார்க்க தானே போகிறேன். பழசை கொண்டு வந்து அப்படியே உள்ள சேர்க்கறது. சில பேருக்கு பாருங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே வணிங்க, உங்கள் மனசு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், என் மனசு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இருதயங்கள் எல்லாம் நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து பார்க்குற ஒரு நல்ல ஆண்டவர் இருந்துகிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் நான். அவன் என்ன பண்ணான், விருத்த சேதனம்னு ஒன்று இல்லைன்னா நீ சபிக்கப்பட்டவன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு விசுவாசிகளுக்குள்ள அந்த பழசெல்லாம் உள்ள பூத்தான் பாருங்க. இப்போ நாமளும் அதே மாதிரி தான் பழசெல்லாம் கொண்டு வந்து உள்ள பூத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் சில பேர் பாருங்க, அந்த அந்த பழைய மனுஷனாக இருந்து தோல் உரிக்கப்படவே இல்லை பாருங்க. விசுவாசின்ற போர்வை இருக்கும், மேலே ஒன்று போட்டு அப்படியே விசுவாசிகள்னு பேசுவோம், ஆண்டவருடைய நாமத்தை பேசுவோம், எல்லாத்தையும் பேசத்தான் செய்வோம். இன்னும் பழசு தோல் உரிக்கப்பட்டிருக்காது. இங்கே தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரிஸ்கே தொடங்குது பாருங்க. கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க பாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ செய்ய வேண்டிய ஒவ்வொன்றுமே அன்பினால செய்யணுமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு யூதாயிசம்னு வரும்பொழுது இந்த குதிரைக்கு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பிளைண்டர்னு ஒன்று போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? குதிரையில் 2 பக்கமும் கடிவாளம் கிடையாது. கடிவாளன்றது மூக்கில் போடுறது, இதுக்கு பேர் பிளிங்கர்னுவாங்க. ஆமாம், கண்ணுக்கு அந்த அந்த பிளைண்டர், குதிரை நேராக பார்த்துட்டு ஓடுறதுக்காக. சில பேருக்கு பாருங்க, அந்த யூதர்களுக்கெல்லாம் அது ஒன்று போட்டுட்டு இதை செஞ்சால் போதும், அதை செஞ்சால் போதும், இதெல்லாம் தேவனுக்கு முன்னால் என்ன நீதிமானாக மாத்திரும்னு நினச்சிட்டு அவர்கள் வந்த மேசியாவையே ஒதுக்கி தள்ளி வச்சுட்டான். அதே கருத்தை தான் கொண்டு வந்து கலாத்திய சபைக்கிலும் போட்டான். நீங்க கலாத்தியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது நிறைய பேருக்கு குழப்பம் வந்திருக்கும். அதனால நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுறேன் பாருங்க. இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு இயேசுவை பற்றும் விசுவாசத்தை விட்டுட்டான். நியாயப்பிரமாணம் என்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றும்னு நினைச்சிட்டான். இங்கதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்து இயேசு கொடுக்கிற தேவனுடைய கிருபை விட்டு நீங்கள் விழுந்து போனீர்களே அப்படின்றார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க,
இப்போ கிரியைகள், நல்ல கிரியைகளை செய்யக்கூடாதுன்னு பவுல் சொல்லலை. அவர் சொல்லவே இல்லை. பவுல் சொல்ல விரும்புறதெல்லாம் உன்னுடைய நற்கிரியைகள் இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இருக்கணும். ஆனால் உன்னை நீதிமானாக மாற்றுறது எது தெரியுமா? இயேசுவின் மேல வைக்கிற அந்த விசுவாசம், சிம்பிள் ஃபெய்த். இதுக்கு ரொம்ப பெரிய கட்டளைலாம் உள்ள. இயேசு, நான் அவருடைய பிள்ளை, நான் வர்றேன் உங்களுக்கு, நான் நீதிமானாக மாறுறது கிரியை இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்றேன். நான் இயேசுவை பிடித்து கொள்ளுகிறேன். என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அவர் உயிரை கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிச்சிருக்குது. இதில் என் பிரதர் சர்ச்சில் பேசுறீங்கன்னா இன்னைக்கு சர்ச்சில் பேச வேண்டியிருக்குது. நான் தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னல, நிறைய பேர் சபைக்குள் அங்கத்தினராக இருப்பீர்கள், ரட்சிப்பை பெற்றிருப்பீர்களான்றது எனக்கு தெரியவே தெரியாது. தேவன் எல்லாருடைய மனக்கண்களை இன்னைக்கு திறப்பாராக. ஆமென். தேவன் மனக்கண்கள் எல்லாம் திறக்கட்டும். பாருங்க, இந்த ஒரு உணர்வு தான் உன்னை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றும். உதாரணத்துக்கு ரோமர் 4ஆவது அதிகாரத்தை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அதை தான் சொல்றாரு. நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை வாசிடலாமே, ரொம்ப நல்லா இருக்கும். 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். சரியா? இப்போ அந்த கலாத்திய சபையில் வந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு கும்பல் வந்துச்சு, நீ விருத்த சேதனம் பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, இந்த பாரு, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னோட்டே அவன் தேவனை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமானாக மாறிட்டான். அதற்கு பிறகுதான் கட்டளையே கர்த்தர் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு இந்த விசுவாசம், தேவனை பற்றுகிற அந்த நல்ல ஜென்யூனான ஒரு ஃபெய்த் உனக்கு இருக்கட்டும். அது இருந்துச்சுன்னா இதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டு இல்லை. நீ உன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு இது என்ன நீதிமானாக்கும் நீ நினைக்கவே நினைக்காதன்ற வித்தியாசத்தை காண்பிக்கிறதற்கு தான் இவைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். சொல்லிகிட்டே வரும்பொழுது கவனிங்க, இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பொருந்து பாருங்க. அப்படி வாங்க, கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்கு அற்புதங்களை நடப்பித்தவர்னு போடல. டென்ஸ் எந்த டென்ஸ்ல போட்டு பாருங்க, பிரசன்ட் டென்ஸ். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். கவனிங்க, நடப்பிக்கிறவர் நியாயப்பிரமாணத்தின் கீழினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே செய்தார் என்று அல்ல, செய்வார் என்று அல்ல, செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை, நான் மறுபடியும் மறந்துடாதீங்க, சாபங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம். அதை ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கேன். 3:13. நான் அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி சொல்லிகிட்டே வர்றேன். இன்றைக்கும் ஆண்டவர் அதே கிரியைகளை செய்து கொண்டே வருகிறார். ஆமென். இன்னைக்கும் என்ன சாபத்திலிருந்து அவர் விடுவித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் என்னை சூழ்ந்து வரக்கூடிய தீமைகள் எல்லாவற்றிலிருந்து அவர் எனக்கு விடுதலை செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். நேற்று இந்த 5ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இப்போ அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும்ல, இப்படினாலும் மிஞ்சி போவான், அப்படினாலும் மிஞ்சி போவான். உதாரணத்திற்கு அவர்களுக்கு அன்னைக்கு இருந்தது 2 பிரச்சனை. ஒன்று லீகலிசம்னா புரியுதில்ல. இப்போ ஆர்சி யூதரில் விட்டுருங்க, அவங்க மரமை உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. இப்போ நான் ஆர்சி ரோமன் கத்தோலிக்க பின்னணியிலிருந்து நான் வர்றேன். அப்போல்லாம் என்ன தெரியுமா, பாவ சங்கீதனம் பண்ண போகணும். லீகலிசம் ஒன்று, மனசெல்லாம் வருந்த வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்து நற்கரணம் வாங்கிக்கணும். கரெக்டு தானே? ஆமாம், அது மாதிரி ஆளுகிட்ட கேட்டால் தான் புரியும். இப்போ நேராக ஃபாதர்கிட்ட போவோம், ஒரு உள்ளூர் உட்காந்துருப்பார். நேராக போய், சாமி நான் பாவம், சாமின்னு தான் சொல்லுவோம். அப்போ, சாமி நான் பாவம் செஞ்சுட்டேன். என்ன பாவம் தெரியுமா? நானே உட்காந்து யோசிப்பேன், நம்ம என்ன பாவம் செஞ்சோம், பண்ணுறதெல்லாம் பாவம். ஆனால் சில பாவத்தை சாமியார்கிட்ட சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்ப்பார், ஏய் நீ அப்படிப்பட்ட ஆளான்னு பார்ப்பார். ஆனால் 2 பாவத்தோட விட முடியாது. ஏன்னா அவர் டக்குன்னு தட்டுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தட்டுவரில் பிரதர், ஆமாம் சாமி நான் களவு செஞ்சேன், நான் திருடுனேன். என்ன லிஸ்ட், களவுக்கும் திருடுங்க என்ன வித்தியாசம்? நான் செஞ்சதை நான் சொல்லிடுறேன்ப்பா. சாமி நான் களவு செஞ்சேன், நான் திருடுனேன், நான் போய் சொன்னேன், அப்படி இழுப்பேன். ஏன்னா டைம் போச்சுன்னா அவர் டக்குன்னு தட்டிடுவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நமக்கு யோசனை இருக்காது. அவர் தட்டிட்டு சொல்லுவார், ஒரு 10 அருள் இருந்த மாதிரியே சொல்லு, 2 பரலோக பிதாவை மந்திரம் சொல்லு, லார்ட்ஸ் ப்ரேயர் 2 சொல்லு அப்படின்னுவார். நாங்களும் வெளியே வந்துட்டு இந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உடனே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும்னு வச்சுக்கங்க. இது லீகலிசம். கரெக்டா?
அவ்வளோதான். அப்படியே இந்த 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 பிளிங்கர் போட்ட மாதிரி போயிட்டே இருக்கும் குதிரைக்கு. காலையில் இருந்தேன்னா சாயங்காலம் ஆனால் ஜபத்தை போய் சொல்லிடணும். என்னைக்காவது டைம் கிடைச்சா பைபிள் எடுத்து வாசிக்கிறது. இது வந்து ஒன்று. இது டேஞ்சர். இந்த லிபரலிசம் ஒன்று இருக்குது பாரு, இது பெந்தகோஸ்தே உலகம். ஆவிக்குரியவன் சொல்கிறான் பாருங்க. இந்த லிபரலிசம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் தான் என்ன மன்னிச்சிட்டாரு, நாங்கெல்லாம் சுயாதீனர்கள், விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம், அதனால போடு குத்தாட்டத்தை ஆராதனையிலேயே போடு, புகைய போடு, டான்ஸ போடு, கோரியோகிராஃபின்ற பேர்ல வேற டான்ஸ போடு, ஸ்டேஜ்ல ஆடு. இதுவும் டேஞ்சர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தான் பாப்பாரு, இவனை என்னத்தை சொல்லி தான் திருத்துறதுன்னே தெரியலையே. இப்படி போனா குதிரைக்கு போட்ட மாதிரி கண்ணில் மாட்டிக்கிறான், இப்படி விட்டா தருதல மாதிரி ஆட்டம் போடுறான், இவனை என்ன பண்ணனே தெரியலையே. இதனால தான் நமக்கு வேத வாக்கியம் நமக்கு தேவைப்படுது பாருங்க. உதாரணத்திற்கு இப்போ நாமெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டுட்டேன். இப்போ தெரியும்ல, இன்னும் ஒரு போதனை இருக்குது. நான் என்ன இயேசு கிருபையினால ரட்சிப்பாரே, ஆனால் ஒரு முறை என்ன ரட்சித்துட்டாருன்னா அதன் பிறகு நான் நரகத்துக்கு போகவே மாட்டேன். நான் என்னதான் பாவம் பண்ணாலும் அவர் என்ன பிள்ளைய மாத்திப்பாரு. அதெல்லாம் செய்தி வருது. நீங்க கேட்டு ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கங்க, தாராளமா போங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முறை வேதத்தை வாசிச்சுட்டு நீங்க போங்க. கவனிங்களேன், பேதுரு ஒரு காரியத்தை எழுதுறாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த லிபர்ட்டி, சுயாதீனர், என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாருங்க. இப்போ எனக்கு நான் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டேன், எந்த பாண்டேஜும் எனக்கு இல்லை. நீ சொல்ற மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தின் பிடிகள்லாம் எனக்கு இல்லை தான். ஆனால் நான் எப்படி வாழணும்னு விரும்புகிறாரு பாருங்க ஆண்டவர். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 Peter chapter 2 verse 16. எல்லாரும் எடுங்க. நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருந்தும், விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருந்தும், நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், உங்களுடைய சுயாதீனத்தை, உனக்கு கிடைச்சிருக்கிற விடுதலைய உன்னுடைய துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல், எழுதிட்டாரா? நான் விடுவிக்கப்பட்டேன். ஓ பிரதர், நாங்கெல்லாம் கர்த்தரால விடுவிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இஷ்டம் போல ஆடுறதற்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எழுதுறாருன்னு சொல்லிடுறேன். அந்த கலாத்தியர் நிருபம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நிருபம் பாருங்க. யார் அதிகாரத்தின் தயவுசெய்து நீங்க வீட்டில் போய் வாசிங்க பாருங்க. பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு இங்க பாரு. ஏன்னா பவுல் நியாயப்பிரமாணத்தின் கீழாகவும் இருந்து வந்தவர், அதன் பிறகு இப்ப புதுசு ஆண்டவர் கொடுத்த இந்த சுயாதீனத்தை அனுபவிக்கிறவர், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சுயாதீனத்தை அனுபவிக்கிறவர். பவுலுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னதாக பேதுரு இப்ப சொன்னாரு, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சுதந்திரத்தை, லிபர்ட்டிய நீ கிருபை நினைச்சுக்கோ. இதை நீ செய்யற எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் தான் என்ன ரட்சித்துட்டார, என்ன கூட நரகத்துல போட மாட்டாரு. நான் ஏதோ சுத்திகரிப்பு கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு நான் பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம், பரவாயில்ல, அடுத்த முறை கம்யூனியன்ல நான் கம்யூனியன் எடுத்துப்பேன், பிரதரை எழுந்து நின்று இயேசுனுடைய ரத்தத்தினால என்னை கழுவுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காத. உனக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம் என்பது, லிபர்ட்டி என்பது, உன்னுடைய துர்க்குணங்களுக்கெல்லாம் போரை போட்டு மூடுற மாதிரி இல்லை, வெளியே தெரியாத மாதிரி போத்திக்கிறதுக்கு இல்லை. நீ தேவனுக்கு பயந்துரு, தேவனுக்கு அடிமையாக உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடு. செஞ்சுதான் ஆகணும் பாருங்க. அதனாலதான் பிரசங்கம் கேட்கும் பொழுது அப்பா இது பிடிக்கல அது பிடிக்குது அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது ஒன்றை மாத்திரம். இந்த 1 பேதுரு 2:16 வேற டிரான்ஸ்லேஷன்ல எப்படி நான் வாசிக்கிறேன். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, எக்ஸசைஸ் யுவர் ஃப்ரீடம் பை சர்விங் காட், நாட் பை பிரேக்கிங் ரூல்ஸ். புரியுதா? உன்னுடைய சுயாதீனத்தை கர்த்தரை சேவிக்கிறதுல பயன்படுத்து, ரூலை பிரேக் பண்ணிடாத. இன்னைக்கு ரூலை பிரேக் பண்றோம் தெரியும்ல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த லா பட் that does not mean you are free to do wrong. Live as those who are free to do only God's will at all time. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீ நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுட்ட, அதுக்காக தப்பானதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு அனுமதி கிடைச்சுன்னு நினைச்சிடாத. எல்லா நேரத்திலும் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவனாக வாழும்படி நீ உன்னை ஒப்பு கொடுத்துக்கோ. அது மாதிரி நீ வாழ்ந்துக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை ரொம்ப கரெக்டா இருந்தார். இந்த நியாயப்பிரமாணம் போட்டிருக்கிற கிரியை என்னன்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இல்லாம இருக்கிற நியாயப்பிரமாணத்தான் பேசுறாரு. இப்ப கிறிஸ்தவனா வந்த பிறகு எனக்குள்ளாக கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் இருக்கணும். உதாரணத்திற்கு
அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது எப்படி இருந்தார் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:6 வாசிங்க. எந்த உணர்வோடு நம்ம வாழணும், சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படணும்னா எந்த உணர்வோடு வாழணுன்றதை நான் இதை உங்களுக்கு சொல்லிடுறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியன்ஸ் 3:6 வாசிங்க. மேல இருந்து அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களேன். பவுல் சொல்ற கவனிங்க, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். நான் கன்வெர்ட்லாம் ஆவல, எபிரேயர்லயே பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். பாருங்க கவனிங்க, நியாய பிரமாணத்தை பக்காவா ஃபாலோ பண்ண, என்னை குற்றப்படுத்தவே முடியாதுங்க, என்னை குற்றப்படுத்தவே முடியாது. இப்போ அவனுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சுல்ல, அவன் மேலே வச்சிருந்த மகா பெரிய கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது அதிகாரத்தில் கூட கலாத்தியர்ல தான் எழுதுறாரு. ஆயினும் என் தாயின் கற்பத்தில் இருந்த பொழுதே தம்முடைய குமாரனுடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கும்படி என்னை முன்குறிச்ச தேவன் என்னை அழைத்த பொழுது ஒரு யோசனை இல்லாமல் நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு எழுதுறாருல்ல. சரி, இப்ப அவர் யூதனா இருந்த பொழுது இப்படி, இப்ப ஆண்டவர் இயேசு ஏத்துக்கிட்டாரு, இப்ப சுயாதீனம் உள்ளவராக மாறிட்டாரு. இப்ப சுயாதீனம் உள்ளவராக மாறின உடனே அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு நான் இஷ்டம் போல நடப்பேன், நான் விடுதலை ஆக்கப்பட்டேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அப்படி வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 4:4 அவர் சொல்றாரு, என்னிடத்திலே அப்பா. இவ கவனிய, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சேன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி என்னை யாரும் குற்றப்படுத்தவே முடியாதுங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டான். எனக்கு என்ன நேத்து யோசிச்சேன், என்ன மனுஷனா இருப்பான் ஆளு. என்னிடத்துல நான் யாதொரு குற்றத்தையும், பவுல் தன்னையே ஆராய்ந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கிறவர் சொல்றாரு, ஆராய்ஞ்சு பார்த்தேன், என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன், ஆகிலும் அதனால நான் யோக்கியமா என்ன நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, வானங்களும் அவருடைய பார்வைக்கு அசுத்தமா இருக்கும். ஆமா, அதனால அவர் எப்படி பாப்பாருன்னு தெரியலன்ற ஒரு பயத்தோடையே வாழ்ந்தான். இப்போ அவன் நான் நீதிமானாக மாறிட்டன்றதுனால அப்படி ஆட்டம் போடல. இதிலேயே தான் பவுலும் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் கவனிங்க பிரதர். சாபத்திலிருந்து விடுதலை அவருக்கு எல்லா வழியும் தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் ஆமா பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவினிலே பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் பிழைச்சிருக்கிறேன். ஐயா, வித்தியாசம் இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் சூப்பரா ஃபாலோ பண்ணாங்க, இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டு உள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டு கூட பாருங்க என்னிடத்துல ஒரு குற்றத்தை நான் பார்க்கல. இப்ப சொல்றாரு, எப்பா நான் இந்த விடுதலை அனுபவிக்கணும்னா என்னை சிலுவையிலே நான் அறையப்பட்டவனாக ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த கலாத்தியருக்கு தான் பவுல் எழுதுறாரு பாருங்க, கலாத்தியருக்கு தான் பவுல் எழுதுறாரு. இந்த நிருபங்களை சுத்தி உள்ள வந்துகிட்டே இருக்கிறார். இந்த சாபங்களிலிருந்து நான் விடுவிக்கப்படணுமே, ஆனா இஷ்டம் போல ஆட்டம் போட்டு இருக்க கூடாது. நான் சிலுவையிலே அறையப்பட்டவனாக ஒப்பு கொடுத்தேன். நேற்று கூட நான் ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன், கிறிஸ்தவன்றவன் சிலுவையில அறையப்பட்டவனா இருக்கணும். ஆனா சிலுவையில் அறையப்பட்டே பிளப்ளப்ளப்னு பேசணும் ஒன்று இருக்குது. யார் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சிலுவையில் அறையும் பொழுது 2 கல்லர்களை கொண்டு போய் அரைஞ்சான். ஒருத்தன் வலது பக்கம், ஒருத்தன் இடது பக்கம். ஒருத்தன் சொன்னான், நீ தேவகுமாரனையானால் உன்னையும் ரசிக்க என்னையும் ரசித்துக்க, எங்களை போட்டு என்னதுக்கு இந்த மாதிரி சாவடிச்சிட்டு இருக்கிறேன், அவரை தூஷித்தான்னு போட்டிருக்கு. சில பேர் அப்படித்தான், சிலுவையில் அறையப்பட்டா கூட உணர்வு அடைகிறதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட இந்த வாயில் ஆணி வச்சு அடிக்கணும் பாருங்க கரெக்டா. ஆமா, சில பேருக்கு அந்த வாய் தான் மூக்குக்கு கீழே 3 இன்ச்சு மொத்தத்தையும் வாரி கொட்டிரும். பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்டம் பாடான், இனி நான் அல்ல, கிறிஸ்து நிலை படைச்சிருக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தான் வர்றாரு. இந்த பாரு, இதை செய்யலைனா சாபம், அதை செய்யலைனா சாபம்னு சொல்லிட்டு
மனசளவிலேயே நீ உன்னை வருத்தப்படுத்திக்கிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் போயிடாத. அவர் மேலே இருக்கிற அந்த அன்புல நீ வந்துரு. ஆமென். எப்பவுமே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, விசுவாசமாகவே இருந்தாலும் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம்தான் உதவும். இப்போ நீ அங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கியேன், உன்னுடைய சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம் என்கிற நிச்சயம் உமக்கு இருக்கும். பிரதர், இங்கே இருக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில் கூட எனக்கு சாபம் தொடருதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கவே கூடாது. பாருங்க, ஏன் தெரியுமா? சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தினாலே. ஆமென். நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சாபங்களுக்கும் அவர் என்ன நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதை சொல்லும் பொழுது ஒரு 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 இந்த வாசிக்கலாம், கலாத்தியர் 3. இதை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன், நமக்கு போகணும். இதை முடிஞ்ச இன்னொரு நாள் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதை ஒரு டிரான்ஸ்லேஷன், 2-3 டிரான்ஸ்லேஷன் நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராங் டூயிங் இருக்கு பாருங்க, தப்பா நாம செஞ்ச காரியங்கள் அல்லது பாவங்கள் அல்லது இந்த தவறான செய்கைகள் மூலமாக வரக்கூடிய எல்லா சாபங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறபடியே தேவன் இப்பொழுது புறஜாதியாராகிய நமக்கும் ஆபிரகாமுக்கு எந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதங்களை விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நிறைவாக தந்தரல முடியும். கரங்களுக்கு சத்தமர் அல்லையிலே சொல்லுவோமா? விட்டுறவே கூடாது. இது எப்படி தெரியுமா அவர் சொல்றாரு? 3வது அதிகாரம் எடுங்க, 16வது வசனம், 3:16. இதை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடறேன், மன்னிக்கணும். 15வது வசனம், சகோதரரே மனுஷர் முறைமையின்படியே சொல்றேன், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. எப்பா, மனுஷனுக்கு சொல்ற மாதிரியே உனக்கு சொல்றேன்பா. மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? 2 பேர் பத்திரம் எழுதிக்கிறீங்கப்பா, 2 பேர் பத்திரம் எழுதுறீங்க, ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம், அல்லது 2 நாடுகளுக்குள்ள ஒப்பந்தம், அல்லது உங்கள் வாடகை வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் வாடகை ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி அல்லது டெனண்டாக இருந்தாலும் சரி, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறீங்க. அவர் தான் அப்படி தான் சொல்கிறார், மனுஷர் முறைப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீட்டில் சுவரில் ஆணி அடிக்கக்கூடாது. இப்படிலாம் சில பேர் போடுவாங்க, சுவரில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு. எங்கே போய் தான் துணி தொங்க போடுறது? சரி, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அதில் கையெழுத்து போட்டுட்டுனா இது மாற்றவே முடியாது, கையெழுத்து போட்டுட்டு யோசிக்க முடியாது. பவுல் சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு போட்டிருக்குதே. இந்த வசனம் நான் மனுஷர் முரண்படி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டனா எப்படி அதை மாற்ற முடியாதோ, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீ உடன்படிக்கையில் நீ ஒத்து வரணுமா, அதே மாதிரி தான் தேவனும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தார, விசுவாசத்தினாலே கொடுத்தார, விருத்த சேதனத்தின் மூலமாக கொடுக்கல, விசுவாசத்தினாலே, அதற்கு முன்பதாகவே விசுவாசத்தினால கொடுத்தார. அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று குறைவு இல்லாம வந்து சேரும் அப்படின்னு தேவனும் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு தேவன் எதெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அதில் ஒன்று குறைவில்லாம உங்களுக்கும் எனக்கும் உண்டு. எல்லாரும் கரம் கொடுத்து சத்தமுறையிலே சொல்லுவோமா? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது சொல்லுது, நண்பர்களே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில், நான் இங்கிலீஷ் உள்ள தமிழில் வாசிடுறேன், ஒருத்தன் வந்து கையெழுத்து போட்டானா அதற்கு அவன் கண்டிப்பாக ஒத்து போய் தான் ஆகணும். தேவன் ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்லி எல்லாருக்கும் அதை கொடுக்கல. பவுல் தெளிவாக இங்கே எழுதுறாரு, சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடினாலே ஒன்று குறைவில்லாம எழுத்தின்படியே யூதனை அனுபவிக்கிறானோ இல்லையோ, நாமெல்லாம் சொல்லிடுவோம், ஐயோ பிரதர், கர்த்தர் யூதனை என்ன மாதிரி ஆசீர்வச்சிருக்கிறார் தெரியும்ல, அவனெல்லாம் அடிச்சுக்க முடியாது பிரதர். பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று குறைவில்லாம உங்களுக்கும் எனக்கும் உரியது. கரங்கொடுத்து சத்தமா வரையில சொல்லுவோமா? நமக்கு உரியது அவைகள் ஒன்றும் குறைவில்லாமல் நீங்கள் நானும் பெற்று அனுபவிச்சு தான் தீரணும். ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் தெரியல அப்படின்னா பவுல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றது போலவே, ஓ புத்தியில்லாத கலாத்தியரே, ஒருவேளை பவுல் கொடுத்த கடிதத்தை, நிருபத்தை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்
திருப்பி வார்த்தையின் வாசஸ்தலத்தில் இருக்கிற புத்தி இல்லாத விசுவாசிகள்னு சொன்னால் எனக்கும் சேர்த்தான் கோவம் வரும். ஆனால் பவுல் அப்படிலாம் எழுதுறதுக்கு தயங்கவே இல்லை. சொல்ல புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மனசெல்லாம் மயக்கினவன் யார்? இயேசு சிலுவையில் அறைப்பட்டவர்களாக பட்டவராக பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணார். அதை பாரு. அவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்த அந்த கிரியைகளை பாரு. ஆமாம், நல்ல வாழ்க்கை உனக்கு இருக்கட்டும். வெறுமனே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மாத்திரமல்ல, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவம் உனக்கு வரட்டும். உன்னுடைய ஒவ்வொரு கிரிகளும் சிலுவையில் அறையப்பட்டதாக வெளிப்படட்டும். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி நீ இருப்பேன்னு வச்சுக்க. கவனிங்க பிரதர் சிஸ்டர், எனக்கு பரம்பரை சாபம் ஒன்று வருது, அல்லது நான் பரம்பரை சாபம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நமக்கு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? பரம்பரை சாபம் உலகத்துக்கு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால இன்றைக்கு இருபத்தில் ஆளை பதிச்சுக்கங்க, இவைகள் ஒன்று கூட என்னை தொடர முடியாது. என்ன தொடரக்கூடாது, என்னது தொடர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வசனங்கள்லாம் வாசனை, நிறைய வசனங்கள் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னது போல தேவன் தம்முடைய கையொப்பத்தை இதில் போட்டிருக்கிறாரு. உன்னை சாபம் தொடர முடியாது. உன்னை ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்கள் மாத்திரம்தான் தொடர முடியும். ஆமென். இதெல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. இது எனக்கு, இது உங்களுக்கு. விசுவாசிக்கிறவங்க ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? எல்லாரும் அலையில சொல்லுங்க. ஆமென். இது எனக்கு உரியது. இன்னிலிருந்து இதை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சாபத்தில் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறேன். எனக்கு இவைகளெல்லாம் உங்களுடைய ரத்தத்தினாலே எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் ஐயா. இதில் எல்லாவற்றையும் நான் சுதந்திரிக்க நீர் எனக்கு உதவி செய்யும். டிசம்பர் மாதம் 1வது வாரம், இந்த டிசம்பர் மாதத்துக்கு மாத்திரம் இல்லை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் இதை ஒன்று விடாமல் நம்ம சுதந்திரிக்கணும். இதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற விலைக்கரை அவருடைய ரத்தம். ஆமென். அவர் கையெழுத்து போட்டு சொல்லியிருக்கிறாரு, இவைகள் எல்லாம் உனக்குரியவைகள். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. கோர்ட்டுக்கு போகிறோம், அட்வொகேட்டு மாத்திரம்தான் உள்ளே போய் வாதிட முடியும். நம்ம வேணால் அப்படி சொல்லலாம், ஆனால் வாதாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வொகேட்டு தான் வாதாடும். ஜட்ஜ் இருக்கிறாரு, சட்ட புத்தகம் உண்டு. நான் எப்பொழுதுமே இதை உதாரணமாக சொல்லுவோம் பாருங்க. நமக்கு ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறாரு, நாமளும் போக முடியும். சட்ட புத்தகம் என்ன? ஆண்டவரே, ஜட்ஜு இருக்கிறாரு. மை லார்ட், அக்கார்டிங் டு கலேஷியன்ஸ் 3:13, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நீர் எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டிருக்கிறீர் ஐயா. நான் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். ஆமென். நமக்கு சொல்ற எல்லா ரைட்டும் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு அந்த உணர்வோடு அவரை அணுகிறதுக்கு உதவி செய்வார். சில பேர் சொல்றீங்க, அவர் பக்கத்திலேயே நான் வர்றதே கிடையாது. நான் உங்களுக்கு பேசலை. தேவனை அறிந்து தடுமாறுகிற தேவ பிள்ளைகளுக்காக பேசுகிறேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அப்படி அந்த நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நம்ம வாசிச்சிடலாமா? ஆபிரகாமுக்கு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்திலேருந்து போனோம் ஆதிகாமத்தில். இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஆசீர்வாதங்களை வாசிக்கிறோம்ல, இவைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. உபாகமம் 28வது அதிகாரம் எடுங்க. டியூட்டரனமி சாப்டர் 28 28 எல்லாரும் எடுங்க. 5 நிமிஷம் ஆனால் கூட பரவாயில்ல. திருவிருந்து நமக்கு இருக்குது. இந்த 28 நம்ம நிறைய முறை தியானிச்சிட்டோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, 1லிருந்து 14 வரலான வசனங்கள் வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க. கலாத்தியர் 3:13 சொல்லி எனக்கு இதுவும் வேணும் ஆண்டவரே நம்ம கேட்கணும். சரியா? ஆமாம், அதை வீட்டில் போய் பண்ணிக்கங்க. ஆனால் இப்போ இந்த வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இங்கே பாருங்க, உன் மேலே பலிக்கும். சாபம் தான், ஐயோ பலிச்சிட்டா இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் என் மேலே பலிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறதுனாலலாம் வந்துடாது. நான் அதனால தான் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பிரதர், நீங்கள் சொன்னீங்களே, முதல்ல நம்ம லைஃப் ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்லது. ஏசு எனக்காக சிலுவையில் அறியப்பட்டார், நான் அவரோட சிலுவையில் அறியப்பட்டது. நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நான் தெளிவாக தான் இப்போ உங்களுக்கு போதிக்கிறேன். நான் அவரோட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லக்கூடிய அனுபவத்திற்கு நீங்கள் எல்லாரும் வந்துடணும். கரெக்டு தானே? வந்துடணும். இப்போ வாசிங்க 3வது வசனத்திலிருந்து.
மறுபடியும் நீ ஆசீர்வாதத்தை எனக்கே தந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. நான் கரெக்டா? நான் சத்தமா இங்க பாருங்க, ஆசீர்வாதத்தை வாங்குற கூட நம்ம ஆளுங்க பாருங்க. நான் சில சாட்சிகள்லாம் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரியும், நான் சில பிள்ளைங்கள்லாம் கண்ணில் பார்க்குறேன், பார்த்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்திட்டு வர்றதெல்லாம் பார்க்குறேன். அவன் சொல்கிறதெல்லாம், அண்ணா அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேண்ணா, என் வாழ்க்கையில் நான் பெருக்கத்தை பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் நான் சொல்லி வாசிக்கணும். கரெக்டு தானே? வாசிங்க, சத்தமாக வாசிங்க. உங்கள் எண்ணத்தை எங்கேயும் வச்சு வாசிக்கக்கூடாது. ஒருவேளை இங்கே பைபிளை வாசிக்க தெரிலனா பக்கத்தில் உங்களுக்கு சொல்கிறது சத்தம் கேட்குது பாருங்க, அதை வச்சு சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கற்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளுமாகிய என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மா பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். நான் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளிலே நடக்கிறபடியினால் கர்த்தர் எனக்கு ஆணையிட்டபடியே என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். எனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் என் கற்பத்தின் கனியிலும் என் மிருக ஜீவன்களின் பலனிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் என் தேசத்திலே மழை பெய்யும். நான் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்க மாட்டேன். வாசிங்க. இன்று தேவன் எனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று தேவன் எனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கழுவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தபடியினாலே கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாக. எல்லாரும் கரங்கள் ஒருத்தரோட சொல்லுவோமா? இதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்குற என்ன தெரியுமா? இதுல போட்டிருக்கிறது ரத்த கையெழுத்து. கையெழுத்து சும்மா போடல, இயேசுவின் ரத்தத்துல முக்கிய கையெழுத்து போடப்பட்டுச்சு. அப்படிதான் கலாத்தியர் 3:13 பவுல் எழுதுறாரு. நீங்க சும்மா சுதந்திரிக்காம விட்டுறக்கூடாது. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இதுல போட்டிருக்கிறது ரத்த கையெழுத்து. நான் ஏற்கனவே ஒரு நாள் பேசினேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல. ரத்த உடன்படிக்கை என்று பைபிள்ல உண்டு. ஆபிரகாமோட கர்த்தர் பண்ணது ரத்த உடன்படிக்கை. மிருகங்களை துண்டிச்சு ஆபிரகாமுக்கு நித்திரை வர பண்ணி அவர் நடுவுல நடந்தாரு. கன்று குட்டிகளின் நடுவே நடக்கிறது போல பிளட் காவனன்ட். இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்றேன், இது பிளட் காவனன்ட். இதுல கையெழுத்து போட்டவர் ரத்தத்தினால கையெழுத்து போட்டிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால கையெழுத்து போட்டிருக்கிறார். ஆமென். ஒன்று கூட நம்ம சுதந்திரிக்க மறக்கவே கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு சாபம் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எல்லாரும் கையை உயர்த்து நல்லா நல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. Thank you Lord. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டபடினாலே
எனக்கு சாபம் கிடையாது. எல்லாரும் உரிமை பாராட்டுங்க. நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரிய. எல்லாரும் சொல்லுங்க. நாளை காலையில இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ரத்தத்தினால விடுதலை உண்டாகணும். எனக்கு தெரியும் எல்லா சாபங்கள் நம்மை தொடருமா இருந்தால் அவைகளெல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால தீமைகள் தொடருவது இல்லை. எனக்கு கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. நேசரின் ரத்தம் என் மேல, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. தைரியமா சொல்லுங்க. எல்லா பிசாசுடைய கட்டுகளை கர்த்தர் இந்த வேளையில அறுப்பாராம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 எல்லாரும் சொல்லுங்க. என்ன நெருங்காது. ஆமே. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகா. எல்லா தீமைகளை இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே எல்லாம் வேற இருக்க படட்டும். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கனை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அது மலைகள் குஞ்சுகள் விலகினாலும், மலைகள் குஞ்சுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குஞ்சுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே. அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே. எல்லாரும் வாயத்தர சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகா. நல்ல தைரியமா சொல்லுங்க. எல்லா சாப கட்டுகளும் இயேசுவின் ரத்தத்தினாலே உடைக்கப்படுகிற நேரம். ஆண்டவரே, என் ஜீவன நாள்லாம் நன்மை கிருபையும் தான் என் எண்ணத்தோடும் உடைய பிள்ளைகள் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. மரணம் தொடர்வதில்லை, தீமை தொடர்வதில்லை. எல்லா சாப கட்டுகளும் இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுதே உடைக்கப்படும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாபத்தீடானது நீங்கட்டும். உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெறுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் விளக்குகிறார். வியாதியின் கூர் இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுதே உடைக்கப்படட்டும். ஐயா ஆண்டவரே, இன்றைக்கு ரத்தம் தெளிக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய வீடுகள் எல்லாம் சங்கார தூதனுக்கு தப்பினது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விளக்குவீராக, விளக்குவீராக. ஆண்டவரே, புதிய மாதம் புதிய வருடத்திற்கு நாங்கள் பிரவேசிக்க போகிறோமே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவ மகிமை. ஐயா இயேசுவின் ரத்தத்தினாலே எல்லா பிசாசுடைய கட்டுகளும் அறுத்து போவதாக. ஆண்டவரே, ஊழியனாக இன்றைக்கு நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாப கட்டுகளும் கர்த்தர் அறுப்பீராக. எல்லா சாப கட்டுகளும் அறுந்து போகட்டும். பரம்பரையாய் தொடர்ந்து வர நினைக்கிற எல்லா சாபங்களும் இயேசு மரத்திலே தூக்கப்பட்டு எங்களுக்காக சாபமாய் மாறினபடினாலே எல்லா சாபங்களையும் இப்பொழுது இயேசு நாமத்தினாலே உடைக்கிறோம். எல்லா சாப கட்டுகளும் நீங்கட்டும். உடைய பிள்ளைகள் நன்மைகளை அனுபவிக்க தடையாய் காணப்படுகிற எல்லா சாபங்கள் முற்றிலுமாக அறுந்து போகட்டும். தேவ மகிமை நிரப்பட்ட. ஐயா தேவ மகிமை நிரப்பட்டும்.
ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்காக கர்த்தர் ரத்தத்தினாலே கையெழுப்பு விட்டு இருக்கிறீர். ஓரிகா தாலானாமா சந்தராதி நமஸ்யாகத்ரியாக ரந்தரபௌரி வாலானாதியா. உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமையினால ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெறுவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளும் இன்றைக்கு உடைக்கப்படட்டும். அற்புதங்களை பெறுவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் ரத்தம் என் மேல, இயேசுவோட ரத்தம் சொல்லுங்க எல்லாரும். இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்குது சொல்லுங்க. வாயை திறந்து அறிக்கையிடுங்க. இயேசுவின் ரத்தம் என் மேல, என் பிள்ளைங்க மேல இருக்குது. இயேசுவின் ரத்தம் என் குடும்பத்தின் மேல இருக்குது. இயேசுவின் ரத்தம் நான் கையிட செய்கிற வேலையில இருக்குது, என் பிசினஸ்ல இருக்குது, என்னுடைய போக்குன்னு வரத்தில் அவருடைய ரத்தம் என் மேல இருக்குது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Thank you Lord, we praise you. உம்முடைய ரத்தத்தினால் இன்றைக்கு கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வல்லமையாய் அசைவாடுவீராக. Thank you Lord, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ரத்த ஒரு விஷயம் கூட எங்களை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். என்னோட கேளுங்க, ரத்தத்தினால் என்னை கழுவு. இன்னொரு விஷயம் கழுவு. எனக்காக நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட அந்த ரத்தம் இன்னைக்கு என்ன கழுவி சுத்திகரிக்கட்டும். திருவிருந்தில் பங்கு பெற போறோம். நமக்காக அடிக்கப்பட்ட அவருடைய சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். இது ஏதோ ஒரு ரிச்சுவல் கிடையாது, இது சடங்காச்சாரம் கிடையாது. அவரை நினைவு கூறும்படி நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். அவரை நினைவு கூறும்படி இந்த சரீரம் நமக்குள்ள வரும் பொழுது, ரத்தம் நமக்குள்ளாக இறங்கும் பொழுது நினைங்க, ஆண்டவரே உம்முடைய ஜீவன், உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் அருந்து போன எனக்கு அதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருங்க. சாபத்துல நீங்களாயிருக்கிறேன். வாசனல இந்த 14 வசனங்கள், இந்த 14 வசனங்கள்ல 12 வசனங்கள்ல ஒண்ணு விடாம எனக்கு உண்டு ஐயா. இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு உண்டு. தேங்க்யூ லோ. எல்லாரும் ஒரு இன்னொரு ரத்தத்தினால என்னை கழுவும் ஐயா, என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் அவரோட சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவத்தோட வாழுங்க. மறுபடியும் சொல்றேன், விட்டுறாதீங்க. உங்க பேச்சு அவருக்கு பிரியமா இருக்கட்டும். லூஸ் டாக்கிங் வேண்டாம், வேண்டாம் பிரதர் சிஸ்டர், வேண்டாம். கர்த்தர் வச்சிருக்கிற நன்மையில ஒண்ணு கூட இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. இனிமே நாம எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவங்களா அவருக்குன்னு பரிசுத்த ஜாதியா முன்னேறி போக வேண்டிய நாட்கள். எழுந்து நிற்போம். கர்த்தர் தாமே அவருடைய திருச்சரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்து, அப்படின்னா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு எனக்காக சாபமாகி எல்லா சாபங்களுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வை உரிமையாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி. எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபக்கட்டுகளை கர்த்தர் நீர் அறுத்தி, உடைய தழும்புகளால் உண்டான சுகம், உடைய ரத்தத்தினால் உண்டாகிற மீட்பு, அதனாலே உண்டாகிற சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஒன்றும் விடாமல் சுதந்திரிக்க உதவி செய்யும். கொடுத்த காணிக்கையில கர்த்தர் ஆசீர்வதித்தீர், பெருகச் செய்யும், குறைகளை நிறைவாக்கும். அந்த ஒருவராக ஐயா, இன்றைக்கு உம்மிடத்தில் அந்த ஒரு வெறுமையா திருமணதே இல்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு நிறைவோடு செல்ல உதவி செய்யும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் நடுவில் நீர் ஒவ்வொரு நாளும் உயர்ந்திருப்பீர் ஐயா. பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். God bless you. God